வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி 3வது நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் அம்பாளுக்கு புட்டு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி புட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு உகந்தது மொச்சை சுண்டலும் புட்டும் பண்ணி அம்பாளுக்கு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஜஸ்ட்டு சுட வச்சுருக்கேன். இது புட்டு மாவு பிசைஞ்சிக்கிறதுக்குன்னு. இது கொஞ்சம் எடுத்து கீழே வச்சுக்கலாம். புட்டு ப்ராசஸ் பெருசு, அதனால் முதல்ல புட்டை முடிக்கலாமேன்னு தான். ஆனால் இது ரொம்ப விசேஷம். இந்த நவராத்திரியில் புட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. இப்போது பதப்படுத்தின அரிசி மாவுனா எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1/2 மணி 3/4 மணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு காட்டன் துணியில் உணர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை நீங்களே மிக்சியில் பொடி பண்ணி சலிச்சு எடுத்துருந்தாலும் ஓகே. ரெண்டும் இல்லை, ரெடிமேடாக நாங்கள் கடையில் வாங்கினோம். ஆனால் புட்டரிசி மாவு மட்டும் வாங்காதீங்க, பதப்படுத்தின அரிசி மாவு வாங்கிக்கோங்க. இது என்ன அளவுன்னு நான் சொல்கிறேன். 1 கப் மாவை இப்போ இதில் போடுறேன். இதை நல்லா செவக்க வறுக்கணும். இதெல்லாம் வெஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். அதுக்குன்னு நம்ம இதை பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை முடியலன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. ஆனால் ஜென்ரலி எல்லோரும் வெள்ளிக்கிழமையில் தான் பண்ணுவா இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையாக போட்டோம், நல்லா ப்ரௌனாக வறுப்பட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் அந்த மஞ்சள் ஜலம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு பிசையணும். இது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ளே நம்ம இந்த புட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை ட்ரையாக தான் வறுக்கணும். இது நம்ம எடுத்துருக்கிற 1 கப்புக்கு ஒரு 4 ஸ்பூன் போதும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை அணைச்சுட்றேன். இதுவும் ஆறிடுத்து. இது 1 கப் மாவுக்கு நான் ஒரு கப் தண்ணி போட்டிருக்கேனே ஒழிய அவ்வளோ தேவை இருக்காது. இது என்ன லெவலில் இருக்கணும்னு கேட்டேன்னா, இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்கணும், விட்டோன்னா அப்படியே உதிரணும். இந்த மாதிரி அது இருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். பட் நான் 1 கப் தான் எடுத்தேன். அதில் பாருங்க, 3/4 கப் கூட ஜலம் யூஸ் பண்ணலன்னா. இதை வெயிட்டில் வைக்கணும். இப்போது ஹையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 5 நிமிஷம்
ஒரு கப்புங்கிறதுனால 5 நிமிஷம். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்கிக்கோங்க. இது வச்சு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. அடுப்பு அணைச்சிடுறேன். இதை எடுத்துடலாம். இப்போ வெயிட்டில் வச்சு எடுத்தோம் இல்லையா, இந்த மாவை வந்து நம்ம இது மாதிரி சலிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக. இது நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. சலிக்க முடிஞ்சவா சலிங்கோ, அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து பல்ஸ் கொடுத்தேன்னா உதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். நம்ம 1 கப் மாவு எடுத்தோம், 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விடுறேன். 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டால் போதும். இன்னொன்று கூட பண்ணலாம் எல்லாருமே. நவராத்திரியில் 9 நாளும் ஆற்றுல எல்லோரும் குத்துவிளக்கு பூஜை அது பண்ணினேன்னா கூட போதும். நீங்கள் கொலு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே குத்துவிளக்கில் அம்பாளை ஆவாகனம் பண்ண மாதிரி ஆகும். குத்துவிளக்கு பூஜை பண்ணேன்னா நிச்சயமாக வீட்டுக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் வந்து எவர் சில்வர் விளக்குங்கிறத கொஞ்சம் ஏற்றாதீங்கோ. ஒன்று பித்தளை விளக்கு, இல்லை வெங்கல விளக்கு, மண் இருந்தால் கூட ஓகே. வெள்ளி தான் ஏற்றணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்து எவர் சில்வர் விளக்கு வேண்டாம். அது வந்து இரும்புலேருந்து பண்ணுறது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றது. இது நம்ம ஒரு தடவை கரைச்சி வடிகட்டிட்டோம். இப்போது திருப்பி வச்சுருக்கேன். இதுக்கு பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து இளம்பாகு தான். இளம்பாகுனா ஒன்று ரொம்ப இலசாக இருக்குது பாருங்க. அப்படி தூக்கினாலே விழுறது. இது இளம்பாகு. இதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற ஸ்டேஜ் வந்து அதிரசத்துக்கு உண்டான பாகு. இது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இது உருட்டினா அப்படி உருட்ட வருது பாருங்க. இது அதிரச பாகு. இதையும் இதில் போட்டுறேன். அதையும் விட முத்தலாக டன்னு அடிக்கிற பாகு அப்படிம்பா. அதில் தான் வேர்க்கடலை உருண்டை பண்ண முடியும், புட்டு பண்ண முடியும். அந்த மாதிரி டன்னு பாகு வேணும். நல்ல பாகு வெல்லமாக வாங்கினேன்னா தான் அது வரும். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கண்டிப்பாக பாகு பதம் இப்போ காமிக்கிறேன். விழறதே எப்படி விழறது பாருங்க. அது சின்னதாக்கிக்கோங்க அடுப்பை. இப்படி ஃபர்மாக இருக்குது பற்றியில். இது அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த மாதிரி சவுண்டு வரணும். இதுதான் அதோட பதம். கேட்குறதா? இதான் டன்னு பாகு. நம்ம இப்போ இதில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாவை போடலாம். இது 2 நிமிஷம் ஆகும் உதிர்றதுக்கு. இது உதிர்றதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணிலேருந்து 3/4 மணி ஆகும். இந்த அளவுக்கு உதிர்றதுக்கு. இதில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயை போடுவோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு.
ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் இதை வறுத்து போடுறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்றிக்கணும். ரெடி ஆயிடுச்சு. புட்டு ரெடி. அடுத்ததா மொச்சை சுண்டல் போட்டதும் எடுத்த அடுப்பில் இப்படி மூட்டை கட்டின மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பயப்படாதீங்க. 1 கப்புக்கு 3/4 கப்புக்கு மேலே வெல்லம் போட வேண்டாம். ஜாஸ்தியாச்சுனாலும் உதிரத்துக்கு நிறைய நாழி ஆகும். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு பண்ணுங்க. இந்த டன்னு பாகு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் தான் புட்டோட ஒரு இது சாஃப்டாக புட்டு அவ்வளோ நல்லா ரெடி ஆயாச்சு. கையால் இப்படி இது பண்ணாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நம்ம சுண்டல் பண்ணலாம். மொச்சையும் நான் வந்து இந்த கப்பால் 1 கப்பு தான் ஊற வச்சேன். அது அவ்வளோ ஆயிடுத்து. அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த மொச்சையும் 6 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு நல்லா ஒரு 6 விசில் 7 விசில் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி ½ உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் போடுறேன். சுண்டல் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். ரெடி ஆயாச்சு. இப்போ ரெண்டுமே மொச்சை சுண்டல் புட்டு ரெண்டும் ரெடி. இதை கண்டிப்பாக எல்லோரும் நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்க. எல்லாரும் அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானும். நன்றி, வணக்கம்.